எண்ணாகமம் 14ஆம் அதிகாரம் 1-10 வசனங்கள். எண்ணாகமம் 14:1-10. அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று இரா முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாயிருக்கும். இந்த வனாந்திரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம். நாங்கள் பட்டயத்தால் மடியும்படிக்கும் எங்கள் பெண் ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும்படிக்கும் கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவோ என்றார்கள். பின்பு அவர்கள், நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் சொல்லி கொண்டார்கள். அப்பொழுது மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரரின் சபையாராகிய எல்லா கூட்டத்தாருக்கு முன்பாகவும் முகங்குப்புற விழுந்தார்கள். தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புனேயின் குமாரனாகிய காலேவும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மில் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடே இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். அப்பொழுது அவர்கள் மேல் கல்லெறிய வேண்டும் என்று சபையார் எல்லாரும் சொன்னார்கள். உடனே கர்த்தருடைய மகிமை ஆஸ்தரிப்பு கூடாரத்தில் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாருக்கும் முன்பாக காணப்பட்டது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே 10 வேவுகாரர்கள் 12 பேர் போகிறாங்க. அந்த 10 வேவுகாரர்கள் என்ன பார்த்தாங்களோ அதையும் அவளுடைய உள்ளத்தில் அவங்களுடைய ஓன் ஒப்பீனியன் எப்படி நாங்கள் வெட்டுக்குழிகளை மாதிரி இருந்தோம் அப்படிலாம் சொல்ல அந்த ராட்சதர்களை பார்க்குறாங்க. உண்மைதான், அது எல்லாமே அவங்க பெரிய எத்தனை அடி இருந்தாங்கன்னு தெரில. பயங்கரமாக இவங்க நம்ம மனிதர்கள் ஒரு 6 அடி மேக்ஸிமம் 6.5 அந்த மாதிரி இருப்பாங்க. நிறைய பேர் 5.5 அந்த மாதிரி தான் இருக்கிறது. அப்போ இவங்களுக்கு டபுளுக்கு மேலே இருக்காங்க. 10 அடி 15 அடி அப்படிப்பட்ட ராட்சசர்கள்லாம் பார்த்துட்டு பயந்துட்டாங்க. பெரிய பெரிய பட்டணங்கள் ராட்சதர்கள் வாழ்ந்த இடத்துல பெரிய பெரிய அவங்க கோட்டமாக கட்டி வச்சுருப்பாங்களா இருக்கும். இப்போவுமே மெகலித்திக் சைட்ஸ்ன்னு இருக்குது. அந்த காலத்து ராட்சதர்கள் கட்டின பெரிய பெரிய கல்லுங்க. அது ஒரு கல்ல அந்த காலம் அவங்களுக்கு என்ன டெக்னாலஜி இருந்துச்சு தெரில. ஏர் டைட்டாக ஒரு கல்லோடு இணைச்சி அப்படிலாம் நிறைய பில்டிங்ஸ்னால் நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது, உலகம் முழுவதும் இருக்குது. அதெல்லாம் அந்த காலத்தில் இருந்த நோவாவுடைய வெள்ளத்துக்கு முன்னால் இருந்த காலத்தில் கட்டியிருந்தது. அதுக்கு பிறகு ராட்சதர்கள் இருந்தார்கள் போட்டிருக்கு. அப்படியே அவங்க ரொம்ப ஒரு பயங்கரமாக பார்க்க இருந்திருக்கும். பெரிய பெரிய பட்டணங்கள் கட்டியிருந்திருப்பாங்க. ராட்சதர்கள் இருந்த பட்டணத்தினுடைய கோட்டை கதவுகள்லாம் எவ்வளோ பெருசாக இருந்திருக்கும். அப்போது இதெல்லாம் ரியாலிட்டியை பார்க்குறாங்க. நல்ல தேசம், ஒரு திராட்சை கொலையை 2 ஆண்கள் தோளில் சுமந்துட்டு வர்றதுன்னா பாருங்கள் எவ்வளோ பெரிய இருந்திருக்கும் பாருங்கள். அப்போ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்து சொன்ன பிறகு ஜனங்களுக்குடைய ரியாக்ஷனை நமக்கு பார்க்குறோம். இஸ்ரேல் ஜனங்கள், நான் ஏற்கனவே சொன்னது போல் அவங்களுக்கு விசுவாசத்துக்கு ஒரு நாள் இடம் கொடுக்கவே இல்லை. அவங்க எவ்ரி டைம் பிரச்சனை வரும்போது முறுமுறுப்பு, அற்புதம் நடக்கும், உடனே அப்படியே அமைதியாக இருப்பாங்க. அதுக்கு பிறகு திரும்ப அடுத்த பிரச்சனை வரும்போது அவங்க இது பண்ணுவாங்க. மறுபடியும் அதே ரெட்டரிக் தான், அதே வார்த்தை, அதே ரெப்படிஷன், அதே மனோபாவனை. அவங்க மனோபாவனை மாறவே இல்லை. அவங்க வெளியே தான் அவங்க பாடி இப்போது கானான் தேசத்துக்கு பக்கத்தில் வந்திருக்குதே தவிர அவங்க உள்ளம் இன்னும் எகிப்தை நோக்கி தான் இருந்துச்சு, எகிப்திலே தான் இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தோடனே இப்போ அவங்க யோசித்து பார்க்குறாங்க, ஐயோ நமக்கு இப்போ எங்கே போவோம்? நம்ம இந்த வனாந்தரத்துலையும் இருக்க முடியாது, தண்ணி இல்லாத வனாந்தரம், இதில் நம்ம குடியிருக்க முடியாது, வீடு கட்ட முடியாது, நமக்கு நல்ல ஃப்யூச்சர் கிடையாது. இந்த வனாந்தரத்தில் ஃப்யூச்சர் கிடையாது. நம்ம விளைநிலமோ விவசாயம் செய்கிறதுக்கோ வேலை பண்ணுறதுக்கோ சம்பாதிக்கிறதுக்கோ இங்கே கிடையாது ஆப்பர்ச்சுனிட்டி. வனாந்தரத்தில் இல்லை. சரி, வனாந்தரத்துலன்னா அப்போ 2 ஆப்ஷன் இருக்குது.
ஒன்று எதிரில் இருக்கிற கானான் தேசம் நல்ல வளமான தேசம்னு சொல்கிறாங்க, வந்து பார்க்குறாங்க, அந்த தாட்சிக்குள்ளே பார்க்குறாங்க, வளமான தேசம்னு புரிஞ்சுக்கொள்கிறாங்க. ஒன்று நமக்கு முன்னால் வளமான தேசம், ஆனால் எதிரிகள் நிறையா இருக்காங்க, பெரிய பெரிய எதிரிகள்லாம். அந்த தேசத்தில் போகணுன்னா நிறையா சேலஞ்சஸ் இருக்குது. அந்த அரக்கர்களை முறியடிக்கணும். அவங்க பட்டணத்து கோட்டைகள் தாழ்பால்கள்லாம் எவ்வளோ பெருசாக இருந்துச்சோ அதெல்லாம் எப்படி திறக்க முடியும்? நம்மகிட்ட ஒன்றும் மிலிட்ரியும் கிடையாது, ஒரு துப்பாக்கியும் கிடையாது, குண்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. என்ன பண்ண போகிறோம்? அது ஒரு ப்ராப்ளம். அதை நம்ம எப்படின்னு நம்ம அந்த எதிரிகளெல்லாம் எப்படி முறியடித்து, பெரிய ஒரு சேலஞ்சிங் சுச்சுவேஷன் இருக்குது முன்னால். அந்த தேசம் அல்லது இன்னொரு தேசம் இருக்குது, விட்டு வந்த தேசம் எகிப்து தேசம். அங்கே போனால் போகலாம். இது ரெண்டில் எது ஈஸின்னு பார்க்குறாங்க. இது ரெண்டில் ஈஸியான காரியம் எகிப்துக்கு திரும்பி போகிறது தான். ஒரு தலைவனை ஏற்படுத்தி மறுபடியும் அதே இப்போ வந்திருக்காங்களா அந்த பாதை வழியாக மறுபடியும் போயிடலாம் அப்படின்னு அவங்க பிளான் போடுறாங்க. அதனால் அவங்க மனோபாவனை பாருங்கள், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. எகிப்துக்குள்ளே நான் எகிப்து செத்து போகிறது பற்றியே தான் பேசுகிறாங்க. ஏன்னா அவங்க ஃப்யூச்சர் அதுதான். அவங்க செத்து தான் போகிறாங்க. அந்த வனாந்திரத்தில் 40 வருஷம் அங்கே சுற்றிக்கிட்டு செத்து போகிறாங்க. அந்த செத்து போகிறத பற்றி தான் பேசி செத்தே போயிட்டாங்க. அப்போ எகிப்து தேசத்தில் செத்து போனால் நல்லா இருந்திருக்குன்றாங்க. அதாவது எகிப்து தேசத்தை விட்டு வெளியே வருகிறது எதை குறிக்கிறது என்றால், ரட்சிப்பு அடைந்து நம்ம இந்த ஆண்டவருடைய வழியில் ஆண்டவருக்குள்ளே வருகிறதை காட்டுகிறது. அதுதான் நம்ம காட்டுது. எகிப்து தேசம் என்பது சாத்தானுடைய ஆட்சி, அந்தகார ராஜ்யம். அங்கே பல விதமான விக்கிரக ஆராதனை, மீன் கிடச்சிச்சு, வெள்ளரிக்காய் கிடச்சிச்சு, கொம்பட்டிக்காய், வெங்காயம், பூண்டெல்லாம் கிடச்சிச்சு, அதெல்லாம் கிடச்சிச்சு. ஆனால் மெயினான ஃப்ரீடம் கிடையாது. ஃப்ரீடம் இப்போ அவிசுவாசிகள் நல்ல பெரிய பெரிய போஸ்ட்டில் இருக்காங்க உலகத்தில். ரட்சிக்கப்படாதவங்கெல்லாம் இன்றைக்கி அவங்க நல்லா அனுபவிக்கிறாங்க. பெரிய பெரிய பங்களா, பெரிய பெரிய காரில் போகிறாங்க, சாப்பாட்டு குறையில் எல்லாம் இருக்குது அவிசுவாசிகளுக்கும். அது அவங்களுக்கும் அங்கே இருந்துச்சு. ஆனால் அவிசுவாசிகளுக்கு இந்த நாட்கள் ரட்சிக்கப்படாதவங்களுக்கு அவங்க ஆக்கினை தீர்ப்பு அவங்க மேலே இருக்குது. அவங்க பரலோகத்துக்குள்ளே அவங்க பெயர்கள் எழுதப்படலை. அவங்க அந்தகார ராஜ்யத்துக்குள்ளே இருக்காங்க, சாத்தானுடைய அதிகாரத்துக்குள்ளே இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஃப்ரீடம் இல்லை, சமாதானம் கிடையாது, நித்திய ஆசீர்வாதங்கள் இல்லை, சமாதானம் கிடையாது. ஆண்டவரோட ஒரு உறவு, அது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் ஆதாம் எவ்வளோட உலாவி கொண்டிருந்தார், பேசிக்கிட்டே இருந்தார். எவ்வளோ அவங்க அவரோடு இருந்தோம். கடைசியில் அந்த பிசாசு சொன்ன பொய்யை நம்பினாங்க பாருங்கள். அந்த எதிரில் என்ன அந்த அந்த பழம் நல்லா அழகாக இருக்குது, சாப்பிட்டா இவ்வளோ சாப்பிட்றதுக்கு ஆசையாக இருக்குது, நல்லா புசிப்புக்கு இன்பம்னா அவளுக்கு எப்படி தெரியும்? அது எந்த பழமும் சில பழங்கள்லாம் பார்க்க அழகாக இருக்கும். நீங்கள் வாயில் ஒரு கடி கடிச்சு வச்சா தூணி தான் துப்ப வேண்டியிருக்கும். அப்படிப்பட்ட பழங்கள்லாம் உலகத்தில் இருக்குது. பார்க்க என்ன அழகாக இருக்கும். பார்க்க சில மிருகங்கள் அழகாக இருக்கும், சில வண்டு இனங்கள் அழகாக இருக்கும், கலர் கலராக. கொட்டிச்சுன்னா அவ்வளோதான், பாம்பு, அந்த சில வண்டுகள் கொட்டிச்சுன்னா அவ்வளோதான், மரணம்தான். பார்க்க அழகாக இருக்கும். அப்போது எகிப்தில் எல்லாம் கிடச்சிச்சு அவங்களுக்கு. ஆனால் ஃப்ரீடம் இல்லை, அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. ஆனால் இப்போது ஆண்டவர் அவங்களை எவ்வளவோ கொண்டு வந்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளோ அற்புதங்கள். இப்போது ஒரு தலைவனை ஏற்படுத்தி பின்னால் போகலான்றாங்களே, அவங்க 40 அந்த வனாந்திரத்தில் இப்போ சர்வைவ் ஆக முடியுமா? அவங்க சர்வைவ் ஆகுறதுக்கு அவங்க பிழைச்சி இன்னைக்கு இருக்கிறாங்கன்னா, அவங்களோட வனாந்திரத்தில் மேகஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம், அந்த கண்மலையில் வர்ற தண்ணி, அவங்களுக்கு டெய்லி கொடுக்குற மன்னா, மோசைக்கு விரோதமாக போராட்டம் பண்ணி வேற ஒரு தலைவனை ஏற்படுத்தி கடவுளுக்கு விரோதமாக அங்கே பின்னால் போனோன்னா அவங்க ஒரு 2 நாள் கூட சர்வைவ் ஆக மாட்டாங்க. போய் 2 நாளில் செத்து தான் போவாங்க வனாந்திரத்தில். ஒன்றையும் யோசிக்கலை. ஆண்டவர் அவங்கள நடத்துகிற காரியங்களை யோசிக்கவே இல்லை. ஆண்டவர் நம்பி நம்ம வந்திருக்கிறோம். ஆண்டவர் நம்மளை இவ்வளோ நாள் நடத்தியிருக்கிறார், இனி நடத்துவார் என்கிற அந்த எண்ணமே அவங்களுக்கு இல்லை. ஒன்றுமே அதை யோசிக்கவே இல்லை. எகிப்தை தான் யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. எகிப்தில் செத்துறா நல்லாயிருக்கும், இந்த வனாந்தரத்துலேயும் செத்தா நல்லாயிருக்கும், பட்டயத்தை அழிப்போம், பட்டயம் வரப்போகுது, பட்டயத்தில் நாங்கள்லாம் சாவதான் போகிறோம், ஆண்கள்லாம். பெண்கள் மறுபடியும்
எகிப்தில் நாங்கள் அடிமையாக இருந்த மாதிரி எங்கள் பெண் ஜாதிகளும் பிள்ளைகளும் இந்த கானான் தேசத்தில் அடிமையாக போகிறாங்க. அதில் என்ன வித்தியாசம் இருக்குது? நாங்கள் அதோட அங்கேயே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அவங்களுடைய கண்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையோ, ஆண்டவரையோ, அவர் செய்த அதிசயங்களையோ, அவர் அவங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களையோ, நல்ல ஒரு செழிப்பான தேசம் முன்னால் இருக்குது, அவர் ஒரு பிளான் வச்சுருப்பார். ஆண்டவர் பிளான் வச்சுருந்தார் இல்லையா? பார்வோன் கையிலேருந்து இவங்க மீட்கப்படுவதற்கு எந்த சாத்தியமும் இல்லை. 430 வருஷம் கிடந்து கத்தி 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 ஆண்டவர்கிட்ட தான் கத்திக்கிட்டு இருந்தாங்க. பார்வோனுக்கு விரோதமாக யாருமே அவன் கையிலேருந்து வெளியே வர முடியாது. அப்போ பார்வோனுக்கு விரோதமாக பார்வோனுடைய கையிலிருந்து விடுதலை அடைந்து வெளியே வர்றதுக்கு ஆண்டவர் ஒரு பிளான் வச்சுருந்தார். ஒரு மோசையை அனுப்பியிருந்தார், அற்புதங்கள் செய்தார். ஆண்டவர்கிட்ட ஒரு பிளான் இருக்குது தானே செய்துச்சு. மனாந்தரத்தில் சாப்பாடு கொடுக்குறதுக்கு ஆண்டவர்கிட்ட ஒரு பிளான் இருந்துச்சு. வனாந்தரத்தில் இறைச்சி கொடுக்குறதுக்கு ஆண்டவர்கிட்ட ஒரு பிளான் இருந்துச்சு. வனாந்தரத்தில் தண்ணீர் கொடுப்பதற்கு ஆண்டவர்கிட்ட ஒரு பிளான் இருந்துச்சு. கால் வீங்காமல் வியாதிப்படாமல் அவங்க வஸ்திரங்கள் எங்கே போய் வாங்குவாங்க? வஸ்திரங்கள் பழமையாக போகாமல் இதெல்லாம் அவங்களுக்கு பிளான் இருந்துச்சு. நல்ல ராத்திரி நேரம், குளிர்ந்தாக இருக்க நேரம், நல்ல வெளிச்சம், உஷ்ணம், தேவையான உஷ்ணம் அது அவங்களுக்கு ராத்திரி கிடச்சிச்சு. அக்னி ஸ்தம்பம், பகல் மேக ஸ்தம்பம், நல்ல நிழல். நான் நினைக்கிறேன் அந்த மேக ஸ்தம்பங்கிறது ஃபுல் பாளையத்துக்கும் நிழலை கொடுத்துருக்கோங்க. நிழல்லே தான் நடந்திருப்பாங்க. வனாந்திர வெயிலெல்லாம் நடக்க முடியாது, நிழல்லே தான் நடந்திருப்பாங்க. அவ்வளோ ஒரு அற்புதங்கள் ஆண்டவர் பண்ணார். அதெல்லாம் அவங்க நினைக்கவே இல்லை. ஆனால் இங்கே பாருங்கள், அடுத்து இன்னொரு குரூப் இருக்குது, காலேபும் யோசுவா. அவங்க பாருங்கள், அவங்க எல்லாத்தையும் அவங்க அதை பார்க்க முடிஞ்சிச்சு. அவங்களுக்கு விசுவாச கண்கள். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோன்னு பவுல் சொல்கிறார். யாருமே இன்னும் பரலோகத்தை பார்க்கல. பரலோகத்தை போயிட்டு வந்திருக்காங்க, நிறைய பேர் தரிசனங்களில் போயிட்டு வந்திருக்காங்க, ஆவியில் போயிட்டு வந்திருக்காங்க, நேடுத்த எக்ஸ்பீரியன்ஸில் போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க. பரலோகம் இப்போ மனிதனுக்கு திறந்திருக்குது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து உயிரோடு எழும்புகிற வரை பரலோகத்தில் பிதாவாகி தேவனும் தூதர்களும் தான் இருந்தாங்க. எல்லாம் பரதீஸுங்கிற நரகத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஆதீஸ், அதாவது நரகத்துக்கு பக்கத்தில் ஒரு பிளப்புக்கு தள்ளி இருக்கிற பரலோகத்தில் தான், பரதீஸில் தான் எல்லாம் இருந்தாங்க பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து மரித்து எழுந்ததினாலே பரலோகம் நமக்கு திறக்கப்பட்டது. அதுமாதிரி இப்போ யாருமே நேர்த்த எக்ஸ்பீரியன்ஸில் உள்ள தெய்வ பிள்ளைகள் போகிறாங்க, பருவத்தெல்லாம் பார்க்குறாங்க. ஆனால் எல்லாருக்கும் அந்த அனுபவங்கள் கிடையாது. ரொம்ப கைவிட்டு எண்ணி விடலாம். அப்படிப்பட்டவங்களுக்கு தான் உலகத்தில் இத்தனை பில்லியன் பீப்புள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு சிலருக்கு கிடச்சிருக்கு. ஆனால் அநேகர் தெய்வ பிள்ளைகளாக நம்ம எல்லாரும் விசுவாச கண்களால் தான் பார்க்குறோம். ஒரு பாட்டு கூட பக்தன் பாடுகிறோம், ஜோதி தோன்றும் ஒரு தேசம் உண்டு விசுவாச கண்களால் பார்க்கிறோம். நம் பிதா அழைக்கும் பொழுது நாம் அங்கு சென்றிடலாம் சொல்லி பக்தன் பாடியிருக்கிறான். அப்போது அந்த தேசத்தையோ ஆவிக்குரிய மண்டலத்தையோ விசுவாசத்தில் தான் பார்க்கணும். இப்போ காலேபுக்கு யோசுவாவுக்கும் அங்கே என்ன தெரிஞ்சிச்சு, அவங்க விசுவாசத்தில் பார்க்குறாங்க. இவங்களுக்கு எல்லாம் அந்த விசுவாச கண்ணை திறக்கவே இல்லை. அவங்க எதிரில் என்ன இருந்துச்சு, எகிப்தில் என்ன இருந்துச்சு, வனாந்தரத்தில் இப்போ என்ன சிச்சுவேஷன், கானான் தேசத்தில் என்னெல்லாம் சேலஞ்சஸ், இதை தான் பார்க்குறாங்களே தவிர அந்த அவர்களோட கூட சென்ற, அவர்களுக்காக அற்புதங்கள் செய்த, அவர்களுக்காக நல்ல பிளான்களை வைத்திருக்கிற, எகிப்தில் பார்வோன் கையிலேருந்து விடுதலை செய்வதற்கு பெரிய பெரிய அற்புதங்களை செய்த அந்த ஆண்டவருங்க ஃபேக்டரை எடுக்கவே இல்லை. ஆண்டவருங்கிற ஃபேக்டரை எடுக்கவே இல்லை. இன்றைக்கி எத்தனையோ அவிசுவாசிகள் அப்படி தான் இருக்காங்க. சிலர் அந்த வேறு மதத்தவர்கள், சிலர் அந்த கும்பிடு போட்டுக்கிட்டு அவங்க தெய்வங்களை அவங்க ஏதோ நம்புகிறாங்க. அது ஒரு என்ன சொல்கிறது, சில அநேக மூட நம்பிக்கைகள். அவங்களுக்கு அதுக்கு ஒன்றும் தெரியாது. அவங்களுக்கு எதிரில் இருக்க ஒரு கையால் செய்யப்பட்ட சில காரியங்களை வணங்கி அவங்க திருப்தி அடைந்திருக்கிறாங்க. ஆனால் விசுவாச கண்ணு ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறார். அநேக ஜனங்களுக்கு இந்த நாளில் ஆர்மையாக வேண்டிய பிள்ளைகளே ஒரு நம்பிக்கை கிடையாது. அவிசுவாசிகளுக்கெல்லாம் நம்பிக்கை கிடையாது, பாதை தெரியாது. குருடர்களை போல அந்த உலகத்தின் அதிபதியானவன் அவங்களுடைய கண்களை குருடாக்கி வச்சுருக்கான். அவங்களுக்கு தெரியாது. ஆனால் இவங்களுக்கு அப்படி இல்லை. இவங்க எல்லாம் கண்ணால் பார்த்துருக்காங்க.
ஆனாலும் கடவுளுங்கிற ஒரு கடவுளை பற்றி ஒரு அந்த இதை கொண்டே வர மாட்டேங்கிறாங்க இஸ்ரேல் ஜனங்கள். ஆண்டவர் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. நம்ம அல்ஜிப்ரா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேக்டர்ஸ் எக்ஸ் ஒய் ஈக்குவேஷன்லாம் இருக்கும். அந்த மாதிரி இதில் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. அது கான்ஸ்டன்ட்டில் அதை போட்டால் மாறும், ஈக்குவேஷனுடைய வேல்யூ மாறிக்கிட்டே இருக்கும். அப்போது ஆண்டவர் அந்த இடத்துல கொண்டு வரவே இல்லை. ஆனால் காலேபும் யோசுவாவும் சொல்கிறாங்க பாருங்கள், அவங்க ஆண்டவரை தான் ஃபுல்லாக சொல்கிறாங்க. நாங்கள் நல்ல ஆண்டவர் வாக்கு கொடுத்தது போலே நல்ல தேசம், அது மட்டும் இல்லை பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அது ஆண்டவர் நம்ம மேலே ஆண்டவர் தான் சொல்கிறாங்க, பிரியமாக இருந்தால் அந்த தேசத்தில் நம்ம கொண்டு போய் சேர்ப்பார், நமக்கு கொடுப்பார். அவர் வாக்குத்தத்தத்தின்படி வாக்குத்தத்தங்களை நினைவு கூறுகிறாங்க. ஆண்டவர் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு மேலே பிரியமாக இருந்து அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்கிறார், நம்மளை கொண்டு சேர்ப்பார், நல்ல தேசம் சொல்கிறாங்க. கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணாதங்க. கர்த்தரே நீங்கள் பார்க்க மாட்டேங்கிறீங்க, கர்த்தர்னு ஒருத்தர் இருக்கிறாருங்கிறத மறந்துட்டீங்க. கர்த்தரே கொண்டே வரல, உங்கள் நினைவில் கர்த்தரே வரல. கர்த்தரை நினைங்க, அவருடைய வாக்குத்தத்தங்களை நினைங்க, அவர் நம்மளை பிரியமாக இருக்கிறாருங்கிறத நினைங்க. நம்மளை கண்டிப்பாக கொண்டு போய் சேர்ப்பார், வாக்குத்தத்தம் பண்ணவர் உண்மையுள்ளவர் நினைங்க. அவருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதங்க. இவங்க எவ்வளோ கலகம் பண்ணுறாங்க, ஒரு தடவை கூட நினைக்கல நம்ம கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணுறோம். நீ எப்போவுமே நினச்சாங்க மோசே எதிரில் பார்க்குற மோசே தான், அவன்கிட்ட தான் சண்டை போடுறது, அவன் தான் இருக்கிற மாதிரி நினைப்பாங்க. அவன் மோசே கர்த்தரை அவன் ரெப்ரசன்ட் பண்ணுறான், அவன் ஒரு பிரதிநிதியாக இருக்கிறான். சண்டை போடும்போதெல்லாம் மோசைக்கிட்ட தான் நீங்கள் மோசையும் ஆறும் நீங்கள் ஏன் எங்களை கொண்டு வந்தீங்க, கர்த்தர் அவங்கள கொண்டு வந்தாங்கன்னு நினைக்கவே இல்லை. அருமையாக அந்த வேண்டும் எவ்வளோ ஒரு முட்டாளாக இருந்திருக்காங்க பாருங்க. அப்போது அவங்களுக்கு நம்ம பயப்பட வேண்டியதில்லை. அவர்களை காத்த நிலையில் அவர்களை விட்டு விலகி போயிட்டு, உங்களுக்கு தெரியுமா சரித்திரம் சொல்லுது, சரித்திரத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு அவங்க பிரயாணம் பண்ணி வரும்போது அது கானானியருக்கு ஏற்கனவே இந்த நியூஸ் கிடச்சிட்டு, அவங்களுக்கு ஆண்டவர் பெரிய செய்த அற்புதங்கள், சிவந்த சமுத்திரம் பிளந்தது, எகிப்து தேசம் பாழாகினது 10 பாதைகள் மூலமாக, இதெல்லாம் கானான் தேச ஆட்களுக்கு ஏற்கனவே வந்துட்டு. ஏன்னா ராகாப் பேசி இதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கோம். அவங்க ஏற்கனவே எதிரிகளுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால் வரலாற்றில் சொல்கிறாங்க, அந்த நேரம் யோசுவா காலேப் நம்மளை சங்கரிச்சு விடுவாங்கன்னு சொல்லி நிறைய ஜெயன்ஸ் அந்த நேரத்தில் கானான் தேசத்தை விட்டுட்டு அதுக்கு கொஞ்சம் முன்னாலே இவங்கெல்லாம் வர முன்னாலே உலகத்தில் பல இடங்களுக்கு ஓடிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் ஓடி இருக்காங்க பயந்து. அப்போ அவங்களுக்கு தெரியுது யோசுவா காலேப் நம்மளை அவ்வளோதான் சங்கரிச்சு விடுவாங்க. இவங்களுக்கு தெரில, அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிட்டு பயந்துட்டாங்க. யோசுவாவுக்கும் காலேபுக்கும் அந்த தெய்வத்துக்கும் பயந்து அவங்க ஓடுறாங்க. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார். அப்போ இதெல்லாம் சொல்கிறதுக்கு ஒரு விசுவாச கண்ணு வேணும். நம்ம எத்தனை பேர் உலகத்தில் இப்படி எத்தனை பேர் தெய்வ பிள்ளைகள் கூட அருமையாக கஷ்டம் வரும்போது உடனே கடவுளை நிந்திக்கிறாங்க. ரட்சிக்கப்பட முன்னால் நல்லா இருந்தனேங்கிறாங்க, ரட்சிக்கப்பட முன்னால் நல்லா நான் ஃப்ரீயாக இருந்தனேங்கிறாங்க. இப்போ பாரு எனக்கு இவ்வளோ கஷ்டங்கள் வந்திருக்குங்கிறாங்க. ரட்சிக்கப்பட முன்னால் எனக்கு கஷ்டமே வரலன்றாங்க. உண்மைதான், ரட்சிக்கப்பட முன்னால் நீங்கள் விசாலமான வழியில் போனீங்க, நீங்கள் போகிற வழி கடைசியில் கொண்டு போய் சேர்க்கப்படுறது நரகம். இப்போ ரட்சிக்கப்பட்ட பிறகு குறுகலான வழியில் வந்திருக்கிறீங்க. ஆனால் குறுகலான வழியாக இருந்தாலும் நம்மோடு இருக்கிற ஆண்டவர் நல்ல ஆண்டவர், வாக்குத்தத்தம் பண்ணினவர், உண்மை உள்ளவர். நம்ம சாத்தானுக்கு பயப்பட வேண்டியதில்லை. எல்லாத்திலும் வெற்றி கொடுக்கறதுக்கு அவருக்கு சர்வ வல்லவராக இருக்கிறார். சர்வ ஞானி, சர்வ வல்லவர், சர்வ ஞானி எல்லாம் ஆண்டு. ஆனால் அவரை எடுத்த உடனே ஈக்குவேஷன்லேருந்து எடுத்துட்டேன்னா அப்புறம் என்ன இருக்குது உலகத்தில்? தெய்வ பிள்ளைகள் எப்பவுமே நம்ம விசுவாசத்தோடு இருக்கணும். நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் வந்து மாய தெரிஞ்சாலும் நான் எப்பவுமே நினைப்பேன், அவிஸ்வாச சைடில் போகிறத விட அதில் பயங்கர மிசரியாக தான் இருக்கும். அதோட விசுவாசத்துக்கிட்டே இருக்கலாம். எபிரேயர் 11 கடைசியில் அவங்க விசுவாசத்துக்கிட்ட அடையாமல் செத்தாங்களே, அந்த குரூப்பில் இருந்தால் கூட சமாதானம் இருக்கும். ஆனால் ஆண்டவர் விசுவாசிக்க முடியாமல் பயங்கர கஷ்டங்கள் வரும்போது அவிசுவாச குரூப்பில் போகிறோம் பார்த்தீங்களா, அதை போல் மிஸ்ஸரி எதுலேயும் கிடையாது. கடைசி வர விசுவாசம், ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் எனக்கு தீமை செய்ய மாட்டார், ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார்னு சொல்லி கடைசி மூச்சு போகிற வர உதவியே ஆண்டவர் செய்கிற மாதிரி இல்லாட்டா கூட உதவி செய்வார்னு சொல்லி சாகிறது
பெரிய மேலான மகிமையான உயிர்த்தெழுதல் நமக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, பரலோகத்தில் பெரிய பிரதிபலன் இருக்குது. அது மட்டும் இல்லை, சமாதானமும் இருக்கும் இந்த உலகத்தில். அவிசுவாசத்தில் போனால் மிஸ்ஸரி தான் இருக்கும். இஸ்ரேல் ஜனங்களுக்கு கிடைச்சது அதுதான். அவங்க 40 வருஷத்துலையும் இதே தான் பண்ண போகிறாங்க. 40 வருஷத்தில் ஒன்றொன்னா செத்தாங்க. செத்து எல்லாம் சாகிற வரை 40 வருஷம் இந்த கஷ்டங்களை தான் அனுபவிச்சாங்க. அவங்க மனசு மாறவே இல்லை, ஆண்டவரை பார்க்கவும் இல்லை, ஆண்டவர் அவர்கள் நடுவில் இருக்கிறாருங்கிறத அக்னாலேஜ் பண்ணவே இல்லை. அந்த அவிசுவாசத்திலே இருந்து மிஸ்ரபிளாக இருந்து கடைசி வர முடிவு விளங்காத முடிவாக இருந்துச்சு. அருமையாக 2 பிள்ளைகள் ஒன்ஸ் ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்ம வேறு பாதையில் வந்துடுறோம். எய்த்தை நினைக்கவே கூடாது, பழைய வாழ்க்கையில் நினைக்கக்கூடாது. ரட்சிக்கப்பட போனால் நல்ல ஜாலியாக இருந்தது, பாவத்தை நல்லா செய்தது, ஒரு தொந்தரவு இல்லாமல் வாழ்ந்தது, அது இருக்குது ஒரு பக்கம். ஆனால் அது நல்ல வாழ்க்கை இல்லை. இது ஆண்டவருக்குள்ளே நம்ம இருக்கிற வாழ்க்கை, மகிமையான வாழ்க்கை. சில கஷ்டங்கள் நமக்கு ரொம்ப விசுவாசிகளுக்கு கஷ்டம் இருக்க தான் செய்யுது. விசுவாசிகள் அதை மறந்துடுவாங்க. நான் விசுவாசி ஆகிட்டப்போ எனக்கு ஒரு கஷ்டமே இருக்கக்கூடாது, அப்படி கிடையாது. உலகத்தில் நம்முடைய சரீரத்தில் பாவம் இருக்கிறவரை, பாவ சரீரத்தில் இருக்கிறவரை, உலகத்தில் அவிசுவாசிகளுக்கு இருக்கிற சோதனைகள் நமக்கும் வரும். ஆனால் அவங்க தேவனற்றவர்களாக இருக்காங்க, நம்ம தேவன் உள்ளவர்களாக இருக்கோம். இதுதான் வித்தியாசம். இஸ்ரேல் ஜனங்கள் தேவன் உள்ளவர்களாக இருந்தாலும் தேவனற்றவர்களை போல இருந்தாங்க மனோபாவனையில். ஆனால் யோசுவா, காலேப், மோசே அவங்கெல்லாம் மெயினாக அன்றைக்கி நான் பார்க்கணும், யோசுவாவும் காலேபும் தேவனற்றவர்களாக இல்லை, அவங்க தேவன் உள்ளவர்களாக இருந்தாங்க. அதான் வித்தியாசம். கடைசியில் அவங்க தான் ஜெயித்தாங்க. அவங்க சந்ததியார், அவங்க ஜெயித்து உயிரோடு போய் உள்ள எல்லாம் பங்கிட்டு யோசுவா பூரண ஆயுசு உள்ளவனா மறித்தான். யோசுவாவுக்கு கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை கூட தரையில் விழவில்லைன்னு போட்டிருக்கு. காலேபு அந்த 85 வயசில் அவன் பெரிய பெரிய ஏனாக்கியர் எல்லாம் அவங்கள முறியடிச்சான்னு போய் போட்டிருக்கு. அவன் பெரிய பெரிய பலத்த அரணான பட்டணங்கள் அவனுக்கு கிடச்சிச்சு. அவனுடைய சந்ததியார் அதை சுதந்திரிச்சாங்க. அவனும் அதை பார்த்தா சுதந்திரிச்சான், சந்தோஷப்பட்டான். காலேபும் யோசுவாவும் கர்த்தருடைய ஃபெய்த்ஃபுல்னஸ் தங்களுடைய வாழ்க்கையில் அனுபவித்து தான் கண்ணை மூடினாங்க. மற்ற ஜனங்கள், கர்த்தரையே நினைக்காதவங்க, மற்ற இஸ்ரேல் ஜனங்கள் 40 வருஷம் வராந்திரத்தை அலைஞ்சி திரிஞ்சு ஒன்றும் கிடைக்கல. அவங்களுக்கு ஆசையாக வந்தாங்க கானானுக்குள்ளே போகலான்னு. ஆனால் அந்த கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கு வேண்டிய மெயினான விசுவாசம் அவங்களுக்குள்ள இல்லை. விசுவாசம் தான் நம்ம உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். எப்படி ரட்சிக்கப்படுவதற்கு விசுவாசத்தமோ, ஞானஸ்நானம் பெறுறதுக்கு விசுவாசத்தமோ, அபிஷேகம் பெற்றதுக்கு விசுவாசத்தமோ, அதே தான் கடைசி ஒரு விசுவாசம்தான். விசுவாசம்தான் சோதிக்கப்படும். அதுதான் ப்ரூவ் பண்ணணும். நம்ம ஆண்டவரை நாம் விசுவாசிக்கிறோங்கிறத ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம கடைசியில் காலேப் யோசுவாவை போல வெற்றி சிறக்க பண்ணுவார். மகிமையான அந்த பரலோகத்தில் நம்மளை கொண்டு சேர்ப்பார். யுகங்களாக வருக போகிற யுகங்கள், எத்தனை யுகங்கள் வரப்போதோ அதில் எல்லாம் நமக்கு பங்கு கிடைக்கும். பெரிய இது இந்த உலகம் அற்பமான ஒரு 100 வயசு வேண்டாம், கஷ்டங்கள் பட்டே செத்தா கூட ஒருத்து தான். அது விசுவாசத்துட்டு சாகணும்னா. ஆனால் ஆண்டவர் அப்படி விட மாட்டார், அற்புதம் செய்வார். காலேபுக்கு யோசுவாவுக்கு அற்புதம் செய்தார் இல்லையா, நமக்கு செய்வார். கர்த்தர் இந்த வார்த்தைகள் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.